ஓ ஸ்கிரீன் வந்துருச்சு. ஓகே, நல்லா ஜிசாக்கல்லாஹ். போன கிளாஸ்ல நாங்க சொன்னோம் எந்த ஸ்டெப்ல இருந்து உங்களை கொண்டு போறது எங்கிறதெல்லாம் போன கிளாஸ்ல படிச்சு மெதுவா இல்லை. இன்னைக்கு நாங்க நேரடியாக சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நாங்க உண்மையில உங்களை நாங்க இப்போ நாங்க உங்களோட பயணிக்கிற எங்களோட ஜேர்னி வந்து குறைவான ஓதுறதுதான். அதுக்கு முன்னாடி உள்ள விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா குறைவான ஓ ஓதுறதுதான். அதுக்கு முன்னுக்கு எழுத்துக்கள் தெரியும். அஹ், எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். ஓதணுமென்றதுக்கு போகிறோம். ஓதுறதுக்கு நான் போறதுக்கு எங்களுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று அடையாளங்கள் என்றது தேவை, ரெண்டாவது எழுத்துக்கள் தேவை. ரெண்டும் இருந்தால் தான் ஓதலாம். எழுத்துக்கள் மட்டும் இருந்தால் உங்களால் ஓத இயலாது. ஏன்னா அதுக்கு மேலுக்கு கீழுக்கெல்லாம் என்ன சரி போட்டிக்கும். அப்படிதானே? ஓ அயாது அந்த மேலே கீழே போடுறத பெயர்கள் தெரியாட்டியும் குழப்பம். ஏன் ஓ அயாதுன்னு பேர் தெரியாது எனக்கு, ஆனால் அயாதுக்கு ரெண்டு கண் ஈக்கிற, ஒரு வாய் ஈக்கிற, ஒரு மூக்கு ஈக்கிறேன்னு சொன்னா அயாதுன்னு சரி வருமா? இல்லைனா ஓ கட்டாயம் பேர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சரியான பேரை நாங்க தெரிஞ்சுக்கணும். அப்படித்தானேண்ணா? ஓ ஆக நாங்க இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்டிங் இந்த சார்ட்ல இருந்து போவோம். இந்த சார்ட்ல மொத்தம் எத்தனை இருக்குது, எத்தனை லெட்டர்ஸ், எத்தனை அடையாளங்கள் இருக்குது? 11. 11. 11 உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது சரி புதுசு இருக்குதா? தெரியும், ஆனா அதோட பேர் மறந்து. பேர் மறந்து கீழே பேர் போட்டிக்கு தமிழ் வாசிக்கலுமா, ரீட் பண்ணலுமே? தமிழ் ரீட் பண்ணலாம், பேச ரீட் மட்டுமே பண்ணிக்கலாம். தெரியும். ஆடி சி சே சாரி. ஓகே, கொஞ்சம் நீங்க வாரேன், கொஞ்சம் மெரிங்க வாரேன், கொஞ்சம் மெரிங்க வாரேன். ஜஸ்ட் வெயிட்டா, ரீட் பண்ணிடலாவே. எனக்கு 1 minute டைம் தாங்க, எனக்கு அந்த விஷயம் மறந்துட்டு. ஜஸ்ட் வெயிட், ஜஸ்ட் வெயிட். ஓகே, தமிழ் தான் ரீட் பண்ண இயலாது. இப்ப பாருங்க, எல்லாம் தெரியுமா சொல்லி? ஓ எல்லாம் தெரியும் அப்படியா? ஓ ஆனா பேர்கள் மறக்கிற குயிக்கா. குயிக்கா மறக்குறேன். இப்ப நான் பேரை மறக்க அமைக்கிறது அவனுக்கு சீனியர் டிப்ஸ் சொல்லி தரேன். பேர் மறக்க இயலாது, ரூல்ஸ் தான். இப்ப பேரை மறக்கிறதுங்கிறது நாங்க ஓதல மறக்கிறதுக்கு செவன் ஆகும், பேலன்ஸ் ஈக்குவல் ஆகுறது. ஓ ஸோ பேர் மறக்க இயலாது. இந்த பேரோட தான் நாங்க எங்கள்ட ஓதலுக்குள்ள நாங்க போகணும். இன்னொரு பாஸ்டிலேஷன்னா உங்களோட ஓதல்ட, நீங்க ஓத போறீங்களே இப்ப, உங்களோட ஓ ஓதல்ட கீ வந்து இந்த சிம்பிள்ஸ் தான், இந்த அடையாளம் தான் கீ திறப்பு. நீங்க டோரை சரியா கீ போட்டு திறக்கலன்னு சொன்னால் நாங்க வீட்டுக்கு பாஞ்சு கூரையால தான் போகணும், இல்லாட்டி ஜன்னலெல்லாம் போகணும், கேட்டால போயிடலாம். ஓ சரி, இப்ப நான் இதை எப்படி ஞாபகம் வச்சு கொள்றேன்னு சொல்லி தரேன். ஈஸி வே. அது இது வந்து தமிழ்ல தான் இன்னைக்கு நான் விளங்கப்படுத்துறது, நல்லா கவனமா கேட்டுக்கோ. இதுல பேசிக்கான கீ வந்து இது மூணு தான். இந்த போட்டி பாருங்க, பேசிக்கானது வட்டம் போடுபடுது, இது ஓ மூணு தான் பேசிக். இந்த மூணுலயும் இருந்துதான் அடுத்து எல்லாமே ஒவ்வொன்றா டெவலப் ஆகி வந்து இது மிச்ச சிம்பிள். இது ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், தம்மத்துன். இந்த மூன்றும் உங்களுக்கு ஞாபகமா? அது சொல்லுங்க first. இந்த பேர் குழம்புறா, இந்த பேர்ல கன்ஃபியூஸ் ஆகுற, குழப்பம் வைக்கிற அப்படிங்கிறா இந்த மூன்று பேர்லயும். சில நேரம். சில நேரம் இது மூணும் குழப்பம் அப்படியா? இது பிரச்சனை. இல்ல இல்ல அப்படிதான் பிரச்சனை. ஆ, இல்ல. இதெல்லாம் விடுங்க. இந்த சாப்டர் அப்படியே விடுங்க. இது எங்களுக்கு தேவையே இல்லை. இந்த மூன்றும் உங்களுக்கு குழப்பம் ஈக்குது அப்படியான்னு கேட்கிறேன். இல்ல. இல்ல, வெரி கிளியர். அப்படிதானே? டவுட், ஓ எனி டவுட்? இல்ல. இல்ல, நல்லா வெரி கிளியர் ஆகிக்கணும். டவுட் எது? இதுல டவுட் வந்துச்சுன்னா அடுத்து எல்லாமே ப்ராப்ளம் தான். சரி. பேசிக் என்று சொன்ன விஷயம் உண்டு தானே. பேசிக், பேசிக்னா என்ன? லேசானது. அதான் பேஸ், அதான் மிச்சம் ஈஸி. அதை விட்டா வேற ஒன்றும் இல்லை. அப்பவே இந்த மூணு தான் பேசிக். ஜஸ்ட் மூன்று, ஃபத்ஹத்துன், ஓ கஸ்ரத்துன், லம்மத்துன். ஓகே, இந்த மூன்றுல இருந்தான்
இந்த சார்ட் உங்களுக்கு டெவலப் ஆகி வந்துக்குது. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? கவனம் பார்த்துக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த பேசிக்ல இருந்து தான் இந்த பாட்டு நாங்க டெவலப் பண்ணி எடுப்பட்டிக்குது. என்ன நடந்துக்குது பாருங்க. இங்க ஒண்டாய்க்கிறது இங்க டபுளா மாறிக்குது. ஓ என்ன நடந்துக்குது? டபுள் வந்தீங்க. எல்லாம் டபுளா மாறிக்கு. ஏதோ ஒரு ஸ்டைல்ல, ஏதோ ஒரு சிஸ்டத்துல, டிசைன்ல டபுளா வந்துக்குது. ஓகேயா? ஓ அப்ப உதாரணத்துக்கு ஒன்று டபுள் ஆகினா அதுக்கு வேற ஒரு பேர் ஒன்று நாங்க கொடுக்கணும் வேணா. ஆனா ஓ அந்த பேர்ல பேர் அப்படியே மாத்தணுமா, ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல. சின்ன ஒரு பாட்டை சேஞ்ச் பண்ணணும். என்றால் டிசைன் ஒன்றே வா பாருங்க. இப்படி இப்படி கூட மேலுக்கு மேலுக்கு போட்டது மேலுக்கு தான் வந்துக்குது. கீழுக்கு போட்ட கோடு கீழுக்கு தான் டபுள் ஆகிக்குது. கீழுக்கு ஓ போட்ட கோடு மேலுக்கு டபுள் ஆகி வந்துக்குதா? இல்ல. இல்ல. லாஸ்ட்டா பாருங்க. இப்படி உள்ள டிசைனிங் ஏதோ ஒரு டிசைன்ல அதுக்கு அதை போல கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது. பட் அதே மாதிரி டிசைனோட வந்துக்குதே. சோ பேர்லயும் சின்ன ஒரு சேஞ்ச் தான் பண்ண போறோம். ஃபெஸ்ட்டுக்கெல்லாம் என்ன சொன்னோம்? பேசிக்ல துன் துன் துன்னு சொன்னோம் வேணா எல்லாத்துலயும் லாஸ்ட்ல. ஓ ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன் எல்லாத்துலயும் என்ன பேர் சொன்னோம்? துன். துன். அந்த துண்ட பெயரை இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? டபுள் ஆகினத்தால தைன்னு மாத்த போறீங்க. தைன் என்ன பெயர்? டைன். THAIN தைன். முன்னுக்குள்ளது மாறல, முன் பேர் மாறல. ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன். ஏன் முன்னுக்குள்ள பேரை மாத்திரல? டிசைன் டோட்டலா சேஞ்ச். டிசைனுங்கிறது வந்திக்கிற அந்த அடையாளத்திட வடிவம் டிசைன் டோட்டலா சேஞ்ச் ஆகல. ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் ஒன்று நடந்துக்குது. ஸோ நாங்க பேரை ஃபுல்லா மாத்திரல. ஃபத்ஹத்துன் இருந்தது ஃபத்ஹத்தைனா மாறிக்குது. கஸ்ரத்துன் கஸ்ரத்தைன், லம்மத்துன் லம்மத்தைனா மாறிக்குது. இது அண்டர்ஸ்டாண்டா? வெரி கிளியர் ஆகும். ஓ இந்த நாலேஜ் இந்த நாலேஜோட இருந்து கொண்டு தான் நாங்க பிராக்டிஸுக்கு போகலாம். அல்லது பிராக்டிஸுக்கு போயிடாது. இதுல ஒரு பிராக்டிஸ் பார்ட் உண்டு. இதுல ஒரு ஒர்க் ஷாப் உண்டு. இதுல நீங்க ஒர்க் ஷீட் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுவேன். நீ எப்படி ஃபாலோ பண்றேன்னு சொல்லி நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க இந்த விஷயத்தை சரியா மைண்டுக்கு ஞாபகப்படுத்திக்குவோம். எது பேசிக், எதுல இருந்து எதை நாங்க கிரியேட் பண்ணி எடுத்துக்கிறோம். வெரி கிளியர். ஓகே ஓ ஓகே. செகண்ட் ஸ்டெப் கிளியர் அப்படியா? ஓ எப்படி துன் தைனா மாறினது கிளியரா? ஓ ஓகே. இப்ப நான் தேர்ட் ஸ்டெப்பு போறேன். திருப்பியும் திருப்பியும் இந்த பேஸ் லைன்ல இருந்தான் இந்த பாட்டும் வந்திக்குது. கவனா பார்க்கணும். கவனமா பார்க்கணும். பேஸ்ல இருந்தா வந்து எல்லாம் பேஸ்ல இருந்தா என்ன நடந்துக்குது? இங்க லைட்டா கொஞ்சம் சரிஞ்சு இருந்தது. இங்க எப்படி வந்துக்குது? எப்படி இருக்குது? ஸ்ட்ரெயிட் ஆகிக்குது. ரைட்டா இருக்குது. வெரி குட். லக்கி. இதை பாருங்க. கஸ்ரா பாருங்க எப்படி இருக்குது? ஸ்ட்ரெயிட். எங்க எங்க ஸ்ட்ரைக்கா பக்கத்துல வந்துக்குதா? இப்படி சைட்ல வந்துக்குது அப்படியா? ஓ அல்லது மேலுக்கு வந்து எப்படியா? என்ன நடந்துக்குது? எங்க வந்து ஸ்ட்ரைட்டா? கீழுக்கே தான் கீழே. வந்துக்குது. கீழே தான் ஓ வந்துக்குது. அப்ப பிளேஸ் மாறிக்குதா? இல்ல. மாறி இல்ல. சோ எங்களுக்கு முன்னுக்குள்ள பேரை மாத்த இயலாது. சரி லாஸ்ட்ட பாருங்க. இது என்ன நடந்தது சொல்லுங்க பாப்போம். இங்க இப்படி இருக்கிறது. இங்க எப்படி வந்துக்குது? அப்சைட் டவுன் என்ன ஆகிக்கி. நடந்தது? விளங்கல. அப்சைட் டவுன் ஆகிக்கி. ஆ பேக் டிசைன். அதாவது நாங்க சொல்ற யூ டைன் அடிச்சு வந்தீங்கன்னு சொல்றேன். இப்படி உள்ளது, இப்படி இருந்தது, அப்படி தலைகீழா மாறி வந்தீங்க. ஓ பட் இதுல மிச்சமே டோட்டலாகவே வேற வடிவத்துல இப்படி இருந்தது, இப்படி இருந்தது. சரியா? இப்படி மாறி, இப்படி மாறி, இப்படி மாறிக்கின்றதா இல்ல. அப்படி மாறல. அந்த டிசைன் சின்ன ஒரு சேஞ்சுக்கு வந்திக்குது. சோ நாங்க பேர்லயும் சின்ன ஒரு சேஞ்ச் தான் பண்ண போறோம். பேர்லயும் நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு ஸ்மால் சேஞ்ச் ஒண்ட பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் என்றால் நல்லா பாத்துக்கோங்க. அதே ஃபத்ஹா, அதே கஸ்ரா, அதே லம்மா வந்திக்குது. அதை மாத்திரம் இல்ல. பின்னுக்கால தைனண்டும் துண்ணண்டும் சொன்னோம் தானே? துன் தைனண்டு சொன்னோமே. அந்த ஓ பகுதிய அந்த பாட்டை மட்டும் நாங்க மத்து என்று மாத்த போறோம். எப்படி? மத்து. மத்து மத்து. அப்ப எப்படி வரும்? மத்தை முன்னுக்குள்ள ஜாயின் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஃபத்ஹு மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து. அண்டர்ஸ்டாண்ட்? ஓ
ஓகே. இந்த சார்ட் தான் இந்த 9 தான் இன்னைக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற குழப்பமாகிற விஷயம். இது ரெண்டும் செப்பரேட். வெரி வெரி கிளியர். ஷத்து சுகூன். இதுலயும் என்ன சரி கன்ஃபியூஸ் இருக்குதா? இது ரெண்டுலயும் இல்ல. இல்ல. அப்ப உங்களுக்கு எங்க குழப்பம் வரும்? எங்க குழப்பம் வரும்? கன்ஃபியூஸ் ஆகிற இதுல எல்லாத்தையும் நினைவூட்டி கொண்டிருக்கிறதான் கன்ஃபியூஸ் ஆகிற. இந்த இந்த 9க்குள்ளதான் நம்மளோட குழப்பம் நிக்கிற. ஓ இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ஃபுல்லா கிளியரா? ஓ ஓ கிளியர். இப்ப நான் இதுல இன்னொரு ஐடியாவும் சொல்லித்தரேன். பாருங்க, மேலுக்கு வாரது எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு பெயர் இருக்கிற. என்ன பெயர்? காமன் பெயர். ஃபத்ஹ. ஃபத்ஹு. வெரி குட். ஃபத்ஹங்கிறது காமன் பெயர். அந்த ஃபத்ஹாவ ஃபத்ஹ தைன்னு சொல்றதா, ஃபத்ஹ துன்னு சொல்றதா, ஃபத்ஹ மத்துன்னு சொல்றதா என்கிறத டிசைட் பண்றது உங்களோட மைண்ட். கண்ணால பார்த்ததோட அடுத்த செகண்ட் உங்களோட மைண்ட் டிசைட் பண்ணணும் இது துண்ணா தைனா மத்தான்னு சொல்லுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்ணால பார்த்ததோட அடுத்த அந்த கணப்பொழுது அந்த மில்லி செகண்ட்ஸ்ல மைண்ட்ல வந்துடணும் இது ஃபத்ஹ் தான் என்ற காமன் பெயர். விளங்குதா சொல்றது? ஃபத்ஹ் என்ற காமன் பெயர் ஓ ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனா அத மத்தா தைனா துண்ணாங்கிறத டிசைட் பண்ணி அவசரமா நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி கீழுக்கு வர எல்லாத்துக்கும் ஒரு காமன் பெயர். என்ன பெயர்? ஹஸ்த. கஸ்ரு. 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 கஸ்ரு என்று சொல்லலாம், பிரச்சனை இல்ல. கஸ்ரு கவனமா இருக்கணுமா? கஸ்ரான்னு சொல்லலாம், பிரச்சனை இல்ல. கஸ்ரு என்று சொல்லலாம், பிரச்சனை இல்ல. கஸ்ருங்கிறது முக்கியம். கஸ்ரு அல்லது கஸ்ராங்கிறது முக்கியம். இப்போ கஸ்ரத்துன், கஸ்ரத்தைன், கஸ்ரு மத்துங்கிறதுல எந்த நாங்க தூக்கி போடுறதுங்கிறதுல ரெடி ஆயிக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓ ஓகே. தேர்ட் பண்ணக்கூடிய காமன் பேர் என்ன? லம்ம. லம்மு. லம்மத்துன். மூணு சொல்லுங்க அப்ப. இதெல்லாம் 3 பேர். லம்மத்துன், லம்மத்தைன், நைன். வெரி குட். அடுத்தது. லம்ம அஹ், மத்து. வெரி குட். மத்து. சரி, உங்களுக்கு இன்ஷால்ல ரெக்கார்ட் கிடைக்கும் இதுல. இந்த சார்ட்டி தானே, இந்த சார்ட்ல நீங்க பேரை பார்க்கலாம். பாருங்க. இப்ப பாருங்க, உங்க ஃபத்து ஹண்டிக்குது, இதுலயும் ஃபத்து ஹண்டிக்குது, இதுலயும் ஃபத்து ஹண்டிக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓ இதுலயும் கஸ்ரு, இதுலயும் கஸ்ரு, இதுலயும் கஸ்ரு. இதுலயும் லம்மு, லம்மு, லம். ஓகே. ஓகே. மத்துண்டு வருது, தைனண்டு போகுது, துண்ணண்டு மாறுது. துன், தைன், மத்து. துன், தைன், மத்து. ஓகே. இந்த சார்ட் கிளியர். இப்ப நீங்க என்ன ஓ செய்யணும் என்றால், மிஸ்டர் அயாத், உங்களுக்குரிய ஒர்க் என்னென்றால், நான் உங்களுக்கு இதெல்லாம் ரெக்கார்ட்ல பசந்தா ரெக்கார்ட் ஆகிக்கும். இதுல நாங்க உங்களுக்கு எதுவுமே டீல் பண்ணவே எதுவும் நாங்க உங்களுக்கு இல்லாம ஆக மாட்டோம். ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகிக்கும். இப்படியான ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று இது. இதுல எத்தனை பாக்ஸ் இருக்கு? ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்போம். பாப்போமே. How many box? 20, 21. 21. 21க்கு நீங்க 19 ஸ்கோர் பண்ணணும். நாங்க இப்போ ஒரு கேம் விளையாட போறோம். 29க்கு, ஸோ 21க்கு 19 ஸ்கோர் பண்ணணும். உங்களுக்கு 2 பேரை அவுட் பண்ணலாம். அப்படின்னா என்ன? நீங்க 2 ஃபவுல் போகலாம், 2ல நீங்க ராங் போகலாம். என்ன கேம் என்றால், நாங்க கேமை பிளே பண்ணதோட ஒவ்வொன்றா மேலுக்கால இருந்து அனுப்பி கொண்டு இருப்பார். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க என்ன ஓ செய்யணும்? பார்த்து கொண்டீங்க அப்படியா? இதை நான் செல்லணும். என்ன சொல்லணும்? ஃபத்தத்துன். வெரி குட். அந்த ஸ்டெப்பை சொல்லி பழகணும். நான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து சொல்லி காட்டுறேன் எப்படி சொல்றேன்னு சொல்லி. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு போட்டிக்கிறேன். அதோட டிசைன் எப்படி வருதுன்னு சொல்லி நீங்க பார்த்து விடுறது. எப்படி ஃபாஸ்டா வருதா, ஸ்லோவா வருதா, எப்படி வருது? சரி ஃபாஸ்ட் அப்படியா? இல்ல. அது எப்படி இல்லை எப்படி விளங்குது உங்களுக்கு? சரி ஸ்லோ ஒரு அப்படியா? சரி. இப்ப நான் இதுல ப்ளே பண்ணி முடிஞ்சு, இப்ப வந்து முடிஞ்சு. சரியா? ஓ இதுல பாருங்க எப்படி சொல்ற டிசைன் என்றால், இதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க சொல்லி பழகணும். நான் இப்போ உங்கள்ட்ட உடனே கேட்கல, நீங்க டென்ஷன் ஆவீங்க. இப்பதானே நீங்க அந்த கன்செப்டை சரியா புடிச்சிக்கிறீங்க. எப்படி எப்படி என்னென்ன மாதிரி வந்தா எப்படி நாங்க பேரை அடையாளப்படுத்திக் கொள்ற,
எப்படி மெமரிஸ்ல வச்சுக்கொள்ளணும்னு நான் சொல்லி தந்துக்கிறேன் அந்த டெக்னிக்கை. இப்போ உதாரணத்துக்கு நான் ப்ளே பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வருது. இப்போ நான் சொல்லி பார்க்கலாம். ஃபத்ஹு மத்து கஸ்ரத்தைன் லம்மத்தைன் ஷத்து சுகூன் ஃபத்ஹு மத்து லம்மு மத்து ஃபத்ஹத்துன் கஸ்ரு மத்து ஃபத்ஹத்தைனி லம்மத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் ஷத்து கஸ்ரத்தைனி கஸ்ரு மத்து லம்மு மத்து சுகூன் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைனி லம்மத்தைனி. எந்த விதமான உங்களுக்கு இதுல நாங்க ஃபவுல் கேம் சொல்றதானே, ஃபவுல்னு சொல்றதானே. என்ன ஃபவுல் சொல்லணும்? ஃபவுல் என்றால் நீங்க ராங்கா சொன்னா அது ஃபவுல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உதாரணத்துக்கு ஃபதஹத் மத்து வந்திக்குது, நீங்க ஃபதஹத்துன்னு சொன்னா அது என்ன? அது ராங். ஃபர்ஸ்ட் ராங். ரெண்டாவது நீங்க ஒன்றை 2 முறை சொன்னா ராங். உதாரணத்துக்கு இப்ப இதுல கஸ்ர மத்து வந்து இந்த கஸ்ரத்தைன் வந்து இப்ப நீங்க கஸ்ரத்தைன் இல்ல கஸ்ரத்தைன் இல்ல கஸ்ர மத்துக்கு இல்ல கஸ்ரத்தைன் அப்படி நீ 2 முறை 3 முறை ஒன்றை ரிப்பீட் பண்ணா அதுவும் நாங்க ஃபவுல் கேம் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? ஓ தேர்ட் பாயிண்ட், டூ மச் லேட். உதாரணத்துக்கு இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் வந்து தேர்ட் ஒன் வந்துட்டு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட சொல்றீங்கன்றால் ஒட்டோவாகவே 2வது நபர் ராங்கா பேசுவார். அப்ப என்ன செய்யக்கூடாது? டூ மச் டிலே ஆகக்கூடாது. அதுக்குன்னு ஓ சொல்லி அட்டிச்சு புட்டிச்சு பயங்கர ஸ்பீட்ல ஹை லெவல் ஸ்பீட்ல எக்ஸ்பிரஸ் வேல போறல அப்படி அல்ல. அது இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? நாங்க நிதானமா நான் சொன்னது ஃபாஸ்டா ஸ்லோவா? நான் இப்ப சொல்லி ஸ்லோ காட்டினே ஸ்லோ. பட் அடுத்த பாக்ஸுக்கு உரியவர் வர முன்னுக்கு சொல்லணும். நான் வந்து போறா சொன்னேன். இல்ல நீங்க ஸ்லோன்னு எப்படி ஸ்லோ? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்லோ? செகண்ட் வரக்குள்ள நீயே சொல்லிட்ட. ஆயிட்டானே. அந்த அந்த ஸ்லோ போதும். ஃபர்ஸ்ட் செகண்ட் வர போகல சொல்லியாச்சு. தேர்ட் வர போகல செகண்ட் சொல்லியாச்சு. ஃபோர்த் வர போகல தேர்ட் சொல்லியாச்சு. அந்த ஸ்லோ போதும். சரியா? ஆனா இது இப்ப நான் உங்கள்கிட்ட உடனடியா கேட்டா நீங்க தடுமாறுவீங்க. ஸ்டார்டிங் என்ன உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் ஆகிக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் ஓ நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்ப பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வருது. வரப்போகல என்ன விளங்கணும்? இது மேலுக்கு ஈக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது கீழுக்கு வந்துக்கு. சோ கஸ்ரான்னு சொல்லிடணும். பெஸ்ட் கஸ்ரான் மைண்டுக்கு வந்துடணும். சொல்றல்ல பிரிச்சு சொல்லப்படாது. எப்படி? கஸ்ரா தைனி ஃபத்ஹா துன் தன் தைன் மத்து இப்படி பிரிச்சு சொல்லப்படாது. ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும். விளங்கினா? ஓ ரெண்டையும் மைண்டுக்கு எடுத்து தான் நீங்க வாயில சொல்லணும். லம்மா துன் தைன் துன் தன் தைன் தைன் அப்படி சொல்லப்படாது. லம்ம தைனி ஷத்து சுகூன் ஃபத்ஹு மத்து தைன் மத்து அப்படி இல்ல. ஃபத்ஹு மத்து. அண்டர்ஸ்டாண்ட்? விளங்குதா? ஓ சரி, இந்த சார்ட்டை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மாத்த மாட்டோம். ஒரு குட் நியூஸ், இந்த சார்ட் மாறாது. அதுக்காக வேண்டி சார்ட்டை மெமரைஸ் பண்ணி வரப்படாது. அது பெரிய பிள்ளை. இந்த சார்ட் நாங்க உங்களுக்கு மாத்த மாட்டோம். இந்த சார்ட்டை தான் நான் உங்களுக்கு தருவோம். இதே டிசைன்ல தருவோம். நீங்க நல்லாவே உங்களை நீங்க விஷயத்தை சரியா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு பலமுறை பிராக்டிஸ் பண்ணி நீங்க ரெடியாகி வரணும். ஜஸ்ட் 2 ஃபவுல் கேமுக்குள்ளால இந்த கேமை நான் ஃபினிஷ் பண்றேன் என்ற ஐடியாவோட நீங்க வரணும் இன்ஷா அல்லாஹ். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். எப்படி நேல்மா? சரி. ஓ மேலும் அப்ப உங்களுக்கு இதுல நாங்க எதுவுமே தர மாட்டோம். எந்த டேட்டா பேஸும் உங்களுக்கு கிடைக்காது. போகணும் டோட்டலும் உங்களோட சேனல்ல இருக்குது. நீங்க பார்க்கலாம், ஓ ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ளே பண்ணி பார்க்கலாம், ரெடி ஆயிட்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ். நல்லம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைசலாம்.